ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கிரேவி தான் செய்ய போகிறோம். மீன் வந்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரைக்காக வச்சுருக்கோம். எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ, இது வந்து ஃபிஷ் கிரேவியில் நான் கத்திரிக்காய் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன், அதனால் இது இங்கே வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால கொஞ்சம் ராக் சால்ட் வந்து இதை வந்து நான் போட போகிறேன். சால்ட் போட்டால் சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும், அதனால் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ நல்லா வதங்கினதும் நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் மம்மி இதில் அம்மா செய்யும்போது எல்லாமே இதில் வந்து பிரிஞ்சால், நெக்ஸ்ட் மாங்காய் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நெல்லூர் ஸ்டைலு. எங்கள் மம்மி பண்ணுறது வந்து நெல்லூர் ஸ்டைல் வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஃபிஷ்னால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் அம்மா செய்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டதே கிடையாது. இப்போ என்னோடய பாப்பாக்காக தான் நான் வந்து ஃபிஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் வந்து வதக்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எல்லா மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இது நல்லா பிரிஞ்சால் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் இந்த சைடு வந்து ஃப்ரைக்கு வந்து பேன் வச்சுட்டேன். நான் வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் வந்து நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா மஞ்சள்தூள், ரெட் ஆச்சி மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வந்து தனியாத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேமரின் ஜூஸு, வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஷ்ஷஸ் என்ன பண்ணுறீங்க? புரட்டாசினால் நான்வெஜ் செய்கிறீங்களா இல்லையா? என்ன டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபிஷ் பிடிக்குமா, இல்லை என்ன நான்வெஜ் பிடிக்கும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி வந்து ஊற்றியாச்சு, புளி கரைச்சி ஊற்றியாச்சு. கத்திரிக்காய் நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து நான் வந்து லிட் க்ளோஸ் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப வேகட்டும். வேகினதுக்கப்புறமா இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆயில் லைட்டாக ஊற்றிக்கலாம், ஃப்ரை ஆகட்டும். மசாலா வந்து நான் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா என்னோடய பாப்பா சாப்பிட்ணும், அதனால தான். ஃபிஷ் வந்து ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்பப்போ லைட்டாக வந்து திறந்து பார்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துச்சுன்னா அப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிட போகிறோம்.
ஆயிலெலாம் மேலே வந்துச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. மீனும் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ளேவருக்காக போட்டேன். நம்ம நல்லா கலரிட்டோம்னா அது எல்லாம் ஃபிஷ் வந்து உடஞ்சிடும். ஸோ லைட்டாக வந்து கலரிக்கிட்டு இறக்கிட வேண்டியது தான். ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி. ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. எங்கள் வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வந்து எனக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். see you in the next வீடியோ. இன்னொரு வீடியோக்குள்ளே நம்ம வந்து அடுத்ததாக சந்திக்கலாம். பாய்.